எங்க அப்பா சொன்னாரு, நீ கொஞ்சம் நல்லா படிச்சுடு, நல்லா படிச்சிட்டியன்னா நமக்காக கலைஞர் ஐயா பேக்வர்டு கிளாஸ் முஸ்லிம்ஸ்க்குன்னு 3.5% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காரு. நீ கொஞ்சம் நல்லா படிச்சிட்டியன்னா மெரிட்ல வந்துடலான்னு சொன்னாருங்க எங்க அப்பா. எங்க அப்பா சொன்ன மாதிரி நான், என்னுடைய தம்பி, எங்க அக்கா டாக்டர், நான் பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். என் தம்பி ஒரு எம்என்சில ஒர்க் பண்றாரு. நாங்க இத்தனை பேருமே கலைஞர் ஐயாவால கொடுத்த அந்த 3.5 ரிசர்வேஷன் அது மூலமா படிச்சு மெரிட்ல படிச்சு வந்தவங்க நாங்க. ஆஸ் எ பெனிஃபிஷியரி அவர்னால அந்த பையனை அனுபவிக்கப்பட்ட ஆஸ் எ பெனிஃபிஷியரியா இந்த மேடையில நான் பேசணும். இங்க வந்து உட்கார்றதுக்கான அந்த திறமை இந்த தமிழ் மொழி எனக்கு கொடுத்தது இந்த திமுக. விஜய் தான். எங்க அப்பா சொன்னாரு, நீ கொஞ்சம் நல்லா படிச்சுடு, நல்லா படிச்சிட்டியன்னா நமக்காக கலைஞர் ஐயா பேக்வர்டு கிளாஸ் முஸ்லிம்ஸ்க்குன்னு 3.5% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காரு. நீ கொஞ்சம் நல்லா படிச்சிட்டியன்னா மெரிட்ல வந்துடலான்னு சொன்னாருங்க எங்க அப்பா. எங்க அப்பா சொன்ன மாதிரி நான், என்னுடைய தம்பி, எங்க அக்கா டாக்டர், நான் பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். என் தம்பி ஒரு எம்என்சில ஒர்க் பண்றாரு. நாங்க இத்தனை பேருமே கலைஞர் ஐயாவால கொடுத்த அந்த 3.5 ரிசர்வேஷன் அது மூலமா படிச்சு மெரிட்ல படிச்சு வந்தவங்க நாங்க. ஆஸ் எ பெனிஃபிஷியரி அவர்னால அந்த பையனை அனுபவிக்கப்பட்ட ஆஸ் எ பெனிஃபிஷியரியா இந்த மேடையில நான் பேசணும். இங்க வந்து உட்கார்றதுக்கான அந்த திறமை இந்த தமிழ் மொழி எனக்கு கொடுத்தது இந்த திமுக. விஜய் தான், விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். எனக்கு அவரை பிடிக்கும். எங்க அப்பா